ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு மேட்ச் பார்த்தோம். மோர் தேன் தட், LSG வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். LSG becomes the fifth team to come out of the tournament. ஸோ வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து ஒரு அந்த கடைசி அந்த ஆன்டி கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து ஒரு நல்ல கேம் ஆஃப் கிரிக்கெட். இன்ஃபேக்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த மிச்சல் மார்ஷ் அண்ட் ஐடன் மார்க்கம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ் தூபேன்னு ஒரு பவுலர். ஹர்ஷ் தூபே வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஒரு விதர்பாக்கு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அண்ட் ஒரு ரஞ்சி டிராஃபில வந்து அவரு தான் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு வாங்கினாரு. 461 ரன்ஸ் அண்ட் 23 விக்கெட்ஸ் இந்த ரஞ்சி டிராஃபி. அவர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பின்னர். அவரை பத்தி நம்ம நிறைய பேசுவோம் வர வர. ஏன்னா இனிமே அவருக்கு இந்தியா ஏ ஸ்குவாட்ல வேற அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. வெரி ஹாப்பி டு see him open the bowling for சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சொன்ன மாதிரி இப்போ மார்க்ரம், மார்ஷ், அதுக்கப்புறம் பூரன், இவங்க 3 பேர் தவிர யாருமே அந்த டபுள் டிஜிட் பக்கம் போவே இல்லை. எல்லாமே அந்த போன் நம்பர் மாதிரி 3-4-7-0 அந்த மாதிரி ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 10 ஓவர் 115 அடிச்சிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதுக்கப்புறம் 200 வருவாங்களா வரமாட்டாங்களா அந்த மாதிரி இருந்தது. பட் பவுலிங் வந்து நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அங்க இஷான் மலிங்கா வந்து சூப்பரா போட்டாரு. ரிஷப் பந்தோட கேட்ச்னா செம்ம கேட்ச், செம்ம ரிஃப்ளெக்ஸ். இஷான் மலிங்கா யாருன்னா வந்து ஒரு கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடி இருக்காரு. ஃப்ரம் ஸ்ரீலங்கா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் ஜாஃப்னா கிங்ஸ்க்கு ஆடி இருக்காரு. ஜாஃப்னா கிங்ஸ் தான் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு பெரிய பிரான்ச்சைஸ், ஒரு மும்பை இந்தியன்ஸ், ஒரு சிஎஸ்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி நான் ஏன் சொல்றேன்னா அவங்க தான் நிறைய கப் அடிச்சிருக்காங்க தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பவுலரு எக்கானமி 8ல போட்டுட்டு இருக்காரு. அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டெப் ஆஃப் த கேஸ் அப்படின்னு பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல வந்து 4 overs 28 runs 2 wickets பண்றது வந்து பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் தான். அபிஷேக் என்னதான் அந்த இன்னைக்கு அந்த டிராவல் செட்டுக்கு COVID-19 ஆடல, அப்ப அதர்வா டைடே ஆடினார். ஸோ அதர்வா டைடே வந்து பஞ்சாபுக்குலாம் ஆடி இருக்காரு. இன்னைக்கு வந்து இவங்களுக்கு ஆடினாரு 13 runs. அவங்க அவுட் ஆயிட்டோன்னு என்னடா 1.4ல 17 for 1 அப்படின்னு பார்த்தோம். பட் அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷனும் வந்து நல்லா ஆடினாங்க. இஷான் கிஷன் வந்து ஒரு செகண்ட் பேனல் பிளே பண்ணாரு. அபிஷேக் சர்மா வந்து 59 of 20. ரவி கிருஷ்ணா காட்டுன்னு காட்டிட்டாரு. ஸோ கிளாஸனும் வந்து அவர் ரோல் பண்ணிட்டு அழகா போயிட்டாரு. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல வந்து எல்லாருமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. ஓவரால் ஆஃப் குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். அன்பார்ச்சுனேட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து நாட் த கிரேட் டோர்னமெண்ட்ஸ் தே பீன் ஹேவிங். We have Raven in the show. Raven, hi, எப்படி இருக்கீங்க? I think after a very long time we are doing a recorded live போட்டு கடைசியா we are working on this. So what's up? என்ன நினைக்கிறீங்க? உங்க thoughts on the game? ஆமா, கடைசியா நம்ம அந்த மும்பை டிசி மேட்ச் ஒரு 1 month பேக் பண்ணோம்னு நினைக்கிறேன். அந்த நீங்க கார்ல உட்காந்து அந்த பண்ண வீடியோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்ல ஐபிஎல் கிரேட், அதுக்கப்புறம் லைவ் ப்ரீ ரெக்கார்ட் அப்படின்னு போயிட்டு காம்பினேஷன் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றோம். ஸோ கரெக்டா நீங்க நல்லா சம்மரைஸ் பண்ணி போற 5th team to get out from the tournament LSG. ரொம்ப மஸ்ட் வின் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் ஏதாச்சும் எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருந்து ஒரு பிளஸ் 100 வந்து 200 அடிச்சிருந்தாங்க. 200 அடிச்சு அவங்கள வந்து ஆப்போனன்ட் ஒரு 90 ரன் ஆல் அவுட் ஆயிட்டு ஒரு 110 ரன்ஸ்க்கு மேல ரன் வித்தியாசம் ஜெயிச்சு அப்படி ஏதாச்சும் ரன் ரேட் கொஞ்சம் பிளஸ்ஸா போயிருந்துச்சுன்னா டோர்னமெண்ட்ல வந்து ஒரு சீரியஸான அவுட் சைட், அப்ப கூட அவுட் சைட் சான்ஸ் தான். ஏன்னா டெல்லி இருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்க, மேபி ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்குமெண்ட்குள்ள போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் இடமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து போலிங் போட்டாங்க எல்எஸ்ஜி. ஸோ ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு சைடா இருக்காங்க ப்ரோ. ஏன்னா மிச்சில் மார்ஷ், ஏடன் மார்க்ரம், நிக்லாஸ் பூரன் பேட்டிங் காப்பாத்தி கொடுத்துடுறாங்க. பவுலிங் டிக்வேஷ் ராத்தி வந்து ஏதாச்சும் அப்படி இப்படி போட்டு காப்பாத்தி வின் பண்ணிருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இவங்க வந்து இந்த ரோல் இப்படி பண்ணுவாங்கன்னா அதனால சொல்லவே முடியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹேசல்வுட் வந்து 18 ரன் 12 பால் அப்படி இருக்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட போட்டு ஒரு அன்பிலீவ் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெல் போட்டு வந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பவுலரே இல்லையே இங்க. எல்லாருமே ரன்ஸுக்கு போறாங்க. ஷார்துல் தாக்கூர் ரன்னுக்கு போறாரு. சரி, அதுக்கப்புறம் அவரை மயங்காத ஃபிட்டிங் பண்ணா அவரு இன்ஜினியர் வந்து அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு, ரூல்ட் அவுட். இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலர் வந்து சைன் இன் பண்ணாங்க. இன்னைக்கு அவரையும் போட்டு அடிச்சுட்டாங்க. பிஷ்னாய்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் சீசன். அவர் வந்து பஞ்சாப் விளையாண்டுருக்காரு. எல்எஸ்ஜிக்கே வந்து இது ஐ திங்க் இது 4th சீசன், 4th இயர் நினைக்கிறேன். 2022ல இருந்து ஒரு எல்எஸ்ஜி பிரான்ச்சைஸில் தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பிஷ்னாயோட ஒர்ஸ்ட் சீசன். 1 over 26 ரன் ரீடைன் பண்ண ஒரு பிளேயரு, 1 over 26 ரன். அதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ ஐ திங்க் அவங்க டெம்ப்ளேட் இதுதான். அவங்க ஸ்ட்ரென்த்தே எப்படின்னா ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு ஒரு 190 runs 195 runs கொடுப்பாங்க. பூரன், ஏடன் மார்க்ரம், மிச்சில் மார்ஷ் 3 overseas பிளேயர்ஸ்
வில் டேக் ஆன். அதே அந்த அந்த ஃபார்மேட்டே தான் அவங்க இந்த என்டையர் டோர்னமெண்டா வந்திருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டும் தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு. ரெண்டாவது ரிஷப் பந்தை பத்தி நம்ம பேசி ஆகணும் ப்ரோ. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அவர் சீசன் 27 கோடி அதுவே ஒரு பயங்கர ப்ரெஷரு. ரெண்டாவது சஞ்சய் கோயங்கா வந்து அது அதை விட பெரிய ப்ரெஷரு. அப்ப அவன் திருப்பதிக்கெல்லாம் கூட போயிட்டு சஞ்சீவ் அவரும் வந்து பாத்தீங்கன்னா அதோட பெரிய ப்ரெஷரு. அவன் ஏதோ மேஜிக்ல இப்போ ஏதோ திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஏதோ டொனேஷன் எல்லாம் பண்ணி அப்பயாச்சும் நம்ம டீம் குவாலிஃபை ஆகுமாலாம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. இன்னைக்கு வந்து எனக்கு சத்தியமா அவரு ப்ரெஷர் தெரியுது ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு ரிஷப் பந்த் அவுட் ஆயிட்டு போன உடனே அவர் காமிக்கிறாங்க, கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, டக்குன்னு எந்திரிச்சு போறாரு. அப்படிங்கும் போதுல ஒரு ப்ரெஷர் இருக்கும் ப்ரோ. ஏன்னா நம்ம நீங்க சொன்னீங்களா ஒரு எக்ஸாம் ஹால்ல எப்படி எழுதிட்டு இருக்கும் போது ஒரு ப்ரொஃபசர் வந்து நம்ம ஐயோ நம்ம கரெக்டா தெரியும் அதுவே கூட ஏதோ என்ன அப்போ டிஃபரெண்டா தான் யோசிப்போம், இதை எழுதுற மாதிரி என்னமெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரிதான் இது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான ரொம்ப இப்போ பேட் சீசன் ஃபார் ரிஷப் பந்த். ஒரு 27 கோடி கொடுத்து எடுத்து 80 ரன் தான் இந்த டோர்னமெண்ட்டே மொத்தமாவே அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் பார்த்தேன், அந்த 63 of 49 சிஎஸ்கே கூட அடிச்சாருல. அதை தாண்டி பாக்கி எந்த மேட்ச்லயுமே அவர் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. இந்த யூஸ்வல் ரிஷப் பந்தே கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பேட் சீசன் வரும். அது இந்த வருஷம் ரிஷப் பந்துக்கு ரொம்ப ஒரு பிரைஸ் டாக் ப்ரெஷர், ஓனர் ப்ரெஷர், ரெண்டாவது பவுலிங் சுத்தமா சப்போர்ட் இல்ல, அப்படியே போயிடுச்சு இந்த சீசன் அவருக்கு. அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர்னே இல்ல. ஒரு எல்லா டீமுக்கும் ஒரு பேங்க் இருப்பாங்க சரியா. இப்போ இங்க எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேங்க் இருக்காங்க. யாருன்னா அந்த இஷான் மலிங்கா வந்து ஸ்டெப்பிங் அப் ஆன் த கேஸ். சரி நான் வந்து விக்கெட் எடுத்து விடுறேன். அதே மாதிரி நீங்க சொன்னீங்க பியூட்டிஃபுல்லா ஆர்சிபிக்கு வந்து ஹெசுல்வுட், சிஎஸ்கே வந்து ஓகே நல்லா பண்றாங்களோ இல்லையோ 10 ரன் ஒரு பவுலர் வந்து வச்சிருந்தாங்க. சோ இங்க வந்து ஸ்டெப்பிங் அப் த கேஸ். ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த சித்தார்த் மணிமாறன்லாம் வந்து நல்லா போட்டாரு. அவர் விராட் கோலி விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. சோ அவரை ஏன் ஆட வைக்கலன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து மொஷின் கான், ஆவேஷ் கான் வந்து இன்ஜுரி அப்படி சொல்லலாம் கூட யாருமே இல்ல. நான் இப்ப ஸ்குவாட வச்சுதான் பாத்துட்டு இருக்கேன். இப்போ இவரை நம்பி குடுக்குறான்டா ஓவர் பேங்க். ஒரு 4 ஓவர் வந்து 30 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுப்பானா ராத்தி தவிர ஆக்சுவலா வேற யாருமே கிடையாது. சோ ஐ திங்க் இட் நாட் பீன் கிரேட் சீசன் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அதே மாதிரி ஹைதராபாத் வரலாம். ஹைதராபாத்துக்கு என்ன வாட் வேண்டாங்க வந்து எனக்கு ஹைதராபாத்னா வந்து எனக்கு சத்யராஜ் சார் சொல்ல ஞாபகம் தான் வருது. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேங்க. திடீர்னு அடிக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனா 287 அடிக்கிறானுங்க. திடீர்னு அவுட் ஆறானுங்க. நல்ல ஸ்குவாட் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வாட் வென்ட் ராங் இன் த ஸ்குவாட். சோ அவங்க வாட் யூ திங்க் வாட் வென்ட் ராங் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்? ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரன்னர்ஸ் அப், இந்த தடவை வந்து இவங்க வந்து 300 அடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒண்ணுமே இல்ல. இன்ஃபேக்ட் அவங்க நல்ல டீம் வச்சிருக்காங்க. அபிஷேக் சர்மா இருக்காரு, நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், அனிகேத் வர்மா சூப்பரா இருக்காரு, அந்த கமிண்டோ மெண்டஸ் நல்லா பண்றாரு, ஹர்ஷல் பட்டேல், கமிங்ஸ், இஷான் கிஷன். ஓவரால் வந்து என்ன பேக்கேஜா உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இல்ல பேக்கேஜா என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்றத விட அவங்க சிமிலர் டு லாஸ்ட் சீசன் தான். லாஸ்ட் சீசன் வந்து அது ஒர்க் ஆச்சு. அவங்க வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. இந்த தடவை ஒர்க் ஆகல. என்னன்னா போன தடவை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே வந்து அவங்க பயங்கரமான ரன் அடிப்பாங்க. ஆனாலும் ஒரு 20 ரன் வித்தியாசம் தான் ஜெயிப்பாங்க. லாஸ்ட் டைம் 289 என்னமோ ஆர்சிபியோட அடிச்சுட்டு 265 வரைக்கும் ரன் கொடுத்துட்டாங்க. டெல்லி மேட்சும் லாஸ்ட் இயர் இந்த மாதிரி தான் 265 அடிச்சாங்க. ஆனா அது தகுந்த மாதிரி ரன் கொடுத்தாங்க. சேம் பவுலிங் சேம் இதுதான். அவங்க ஸ்ட்ரென்த் வந்து பேட்டிங் தான். பவுலிங் நம்பி அவங்களால போவே முடியாது. பேட் கமின்ஸ் பயங்கரமா அடி வாங்கியிருக்காரு ஐபிஎல்ல. நம்ம சொல்லலாம் வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டன் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கன்சிஸ்டன்டான பவுலிங் எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டா போட்டதே கிடையாது. அவர்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 4 overs 34 runs 1 wicket. எப்படி ஒரு ட்ரெண்ட் போல்ட் எப்படி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே மும்பை குஜராத் டைட்டன்ஸ்ல வந்து திடீர்னு சாய் சுதர்சன் விக்கெட் எடுத்தாரு. திடீர்னு ஏதோ ஒரு ப்ரெஷர் போட்டு நியூ பால் நல்லா ஸ்விங் பண்ணாரு. திடீர்னு 6 பால் யாக்கர் போடுங்க டெத்துல தான் அது போடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபிஎல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பெஸ்ட் சீசன் பேட் கமின்ஸ் இருந்ததே இல்ல. ரெண்டாவது அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தது முகமது ஷமி. அவர் ஐபிஎல்லே அவரோட எக்கனாமிக்லயும் ரொம்ப ஹையஸ்ட் ஸ்பெல் போட்டாரு. 4 overs 73 runs. சோ அதுக்கப்புறம் அவர் டிராப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அவங்க அடுத்த சீசன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த சீசன் இருக்கா 73 runs கொடுத்ததுக்கு அப்புறமா அப்பயே தெரிஞ்சு போச்சு. 4 6 எல்லாம் எனக்கு ஷமி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. எக்ஸ்பென்சிவா போயிருக்காரு டெத்துல. ஆனா 4 பால் தொடர்ந்து 6 கொடுத்தா நான் பார்த்ததே இல்லை. அதனால எப்படி ஆயிடுதுன்னா அவங்களோட பவுலிங் பிளானே மாறிடுது. நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் எப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு.
இந்த சீசன் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வந்து பவர் பிளேல கொண்டு வந்துட்டாங்க. பவர் பிளேல போறது ஒரு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அவர் பவர் பிளே பவுலர் கிடையாது. மிடில் ஓவர்ஸ் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஸ்லோ ரன் போட்டு விக்கெட் எடுப்பாரு, திடீர்னு ஒரு லோ ஃபுல் டாஸ் போட்டு விக்கெட் எடுப்பாரு, சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவா போவாரு. அதுதான் அவரோட பவுலிங் பேட்டர்னா இருந்திருக்கு. ஸோ நீங்க அவர் போய் ஸ்லோவர் ரன் போய் பவர் பிளேல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ நிறைய அப்படியே அந்த பவுலிங் காம்பினேஷன் ஒர்க் ஆகாமே வந்து இப்ப அவங்க நிறைய மேட்ச் தோத்துட்டாங்க. பவுலிங் ஒர்க் ஆகல, சுத்தமா ஒர்க் ஆகல. ராகுல் சேகர் வந்து நல்ல பவுலர் தான், அவரை வந்து நெட்ஸ்லயே அவர் சரியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டாங்க. ஸோ பவுலிங் அவங்க ஸ்ட்ரென்த் அவங்க சாரி டு ஸ்டாப் யூ, பட் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஒரு சின்ன அப்சர்வேஷன் நான் சொல்றேன், நீங்க கண்டினியூ பண்ணிக்கிறோம். சாரி, எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் டின் பேக் தேர் பிளேயர்ஸ் ப்ராப்பர்லின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவன் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு எனக்கு தெரியல, ஏன்னா ஷமி மாதிரி ஒரு ஆளை வந்து அவர் என்னைக்குமே ஒரு மேட்ச் அவர் 4 overs 73 போட்டா கூட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து 4 overs 18 runs 3 wickets அந்த மாதிரி போடுற அளவுக்கு ஒரு ஸ்பெல் தான். அதே மாதிரி ராகுல் சேர் அவங்க கண்டிப்பா பேக் பண்ணல. சோ இவங்க வந்து பேக் பண்ணாம ஒரு 2 மேட்ச் பாக்குறாங்க, சரியா ஆடல, சரி நீ வா, நீ வந்து ஆடிட்டு போ. பேட்டிங் எந்த அளவுக்கு பேக் பண்றாங்களோ அதே மாதிரி அவங்க பவுலிங் பேக் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா இருந்தாலுமே வந்து யூஸ்வல் அந்த முகமது ஷமி சீசன் அவருக்கான வருஷம் நீங்க சொன்ன மாதிரி அங்கங்க பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் ஜிடில அவர் கொடுத்த கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க அவரால் டெலிவர் பண்ண முடியல. ஆல்ரெடி பயங்கர இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு, கம்பேக் பண்ணிருக்காருங்கும் போது கொஞ்சம் 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 இது இருக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா அந்த ஒரு 4 overs 73 runs ஷமி மாதிரி ஒரு பவுலருக்கு வந்து பயங்கரமா ஒரு கண்டிப்பா அவரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் அந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததே இல்லை. மறுபடியும் சொல்றேன், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயும் ஒரு போலிங் பார்த்திருக்கேன், ஐபிஎல்லையும் நிறைய பிரான்சைஸ் விளையாண்டு பார்த்திருக்கேன். 4 overs 73 runs முகமது ஷமியோட ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஐ திங்க் அந்த ஓவரால் அந்த பவுலிங் மேல அவங்க ட்ரஸ்ட் பண்ணல. லைக் ராகுல் சேகர் மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துட்டு உட்கார வச்சிருந்தாங்க. திடீர்னு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா ஈஷான் மலிங்காவை எடுத்துட்டு வந்தாங்க, அவரையும் ஆன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணாங்க. ரெண்டாவது நீங்க சிமிலர் டு எல்எஸ்டி பவுலிங்ல அந்த பவுலிங் தான் இவங்களுக்கும் நான் சொல்லுவேன். அங்க என்னன்னா வந்து ஒரே ஒரு 3 பிளேயர் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க, மேட்ச் வின் பண்ணுவாங்க. இங்க அப்படி கிடையாது. ஸோ திடீர்னு நிதிஷ் ரெட்டி கூட வந்து அடிப்பாரு, கிளாஸும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் எல்லாம் டேக் டவுன் பண்ணுவாரு. ஸோ திடீர்னு இஷான் கிஷன் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தாரு. ஓவரால் பவுலிங் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்கன்னு நான் சொல்றேன் ப்ரோ. ஏன்னா பேட் கமின்ஸ் வந்து அவர் லாஸ்ட் இயரே அந்த மேல அவர் மேல கிரிட்டிசிசம் இருந்தது. ஏன்னா எல்லாமே ரொம்ப சேஃபா பவுலிங் போடுவாரு. ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து பவுலிங் போடுவாரு. அவர் நடராஜனை வச்சு ஓட்டிட்டு இருப்பாரு பவர் பிளேல. அப்படிங்கும் போது பேட் கமின் ஆஸ் பவுலர் எந்த அளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காருன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் என்னோட ஒப்பீனியன். ஓகே, ஐ திங்க் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் கம்ஸ் டு an end for both the teams. இப்போ 2 டீமுமே வந்து வெளில போயிட்டாங்க. இப்போ ஐ திங்க் அடுத்தது வந்து இவங்க 2 பேருமே ஆர்சிபி ஆட போறாங்க. எஸ்ஆர்எச்சும் ஆர்சிபி ஆட போறாங்க, இவங்களுக்கும் ஆர்சிபி ஆட போறாங்க. ஸோ ஐ திங்க் வி ஷுட் விஷ் தெம் குட் லக் டு போத் த டீம்ஸ். பட் இந்த 2 டீமோட பாசிட்டிவ்ஸ், சரி இதெல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நம்ம நெக்ஸ்ட் சீசன் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ப்ராபப்லி இதுல பில்டப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார்ட் வித் எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச் பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேவந்த் பாசிட்டிவ்ஸ், சரி இதெல்லாம் வந்து எங்க டீம் பாசிட்டிவ்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பாசிட்டிவ்ஸ் வந்து என்னன்னா அவங்க டாப் 3 தான், அந்த அபிஷேக் சர்மா, ஹென்ரிக்ஸ் கிளாசன், நிஷான் கிஷன். ஸோ அவங்க 2 பேர்ல அவங்க 3 பேர்ல 2 பேருக்கு மட்டும் ஒரு 8-9 overs இருந்துட்டாங்கன்னா ஒரு சேசிங் ஈஸியா காமிச்சிருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 balls 59 runs வந்து அபிஷேக் சர்மா அடிச்சிருக்காரு. ஸோ அவங்களோட பாசிட்டிவே அதான், சேசிங்க ரொம்ப ஈஸியா காமிப்பாங்க. 248 ரன் அடிச்சாங்க. ஏதாச்சும் ஒரு ப்ரெஷர் இருந்ததா? அவங்க பாட்டுக்கு ப்ரெஷரே இல்லாம விளையாடினாங்க. இத்தனைக்கும் 2-3 கேட்ச் டிராப் எல்லாமே இருந்தது. ஆனாலுமே வந்து ஒரு ப்ரெஷரே இல்லாத மாதிரி விளையாண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க டாப் 3ல 2 பேர் 10-12 ஓவர் நின்ட்டாங்கன்னா மேட்ச் சீல் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பாசிட்டிவ் நோட்டு பயங்கரமான ஒரு விஷயம் தான். இல்ல நான் என்ன என் கொஸ்டினே இருக்கு. ஓகே, நான் எந்த பாசிட்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க எல்எஸ்டி பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ் வந்து திக்விஜய் ராத்தி மாதிரி ஒரு டேலண்ட் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ ராத்தி மாதிரி டேலண்ட் வந்து அவங்க நர்ச்சர் பண்ணி அடுத்த சீசன்லாம் ஆட வைப்பாங்க. பட் எனக்கு என்ன பெருசா தெரியலன்னா இவனுங்க ஏன் இந்த சித்தார்த் மணிமாறன் இவங்கலாம் சரியா யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு தான். ஸோ எஸ்ஆர்எச்சும் பாத்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அதை ஒரு பாசிட்டிவா எடுத்து நெக்ஸ்ட் சீசன் போயிட்டு இருப்பாங்க. மேபி பவுலிங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, மினி ஆப்ஷன்ஸ்லாம் வருது. ஸோ அதுதான் நான் மீன் பண்ணேன். தட்ஸ் ஓகே, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா இஷான் கிஷன்லாம் வந்து டாப் 3ல வந்து அவருக்கு ஒரு செட்டில்டு பேட்டர், என்னதான் இருந்தாலும் இஷான் கிஷன் வந்து அவங்க 1 down இறக்குறாங்க. ஸோ அதே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். ஸோ மும்பைல மழை பெஞ்சிட்டு இருக்கு. டு ஆல் த வியூவர்ஸ், மும்பைல மழை பெஞ்சிட்டு இருக்கு. நீங்க வந்து 2 மணி நேரமா மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ
மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இருந்தீங்கன்னா வேண்டிக்கோங்க, மழை பெய்யக்கூடாது. ஏன்னா மும்பை வர்சஸ் டிசி நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அது வந்து ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபார் போத் தி டீம்ஸ். இன்னும் ரேவந்த் சோ பயங்கரமா இருக்கு அது bro. மாதிரி மழை மழை நின்றுச்சுன்னா சினாரியோ கண்டிப்பா மும்பைக்கு ஃபேவரா போகும். லைக் மழை அப்படியே இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அதே 2 பேரையும் ஒரு பாயிண்ட். ஸோ அப்ப அந்த ரன் ரேட் 2 பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் வேற ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 14-14 வந்துருவாங்க ரன் ரேட். அதுக்கப்புறம் லாஸ்ட் கேம் வந்து ரொம்ப மஸ்ட் வின் கேமா இருக்கும். ஸோ அதுல எப்படி போகும் மேட்ச் போகும்னே தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் நடக்கிறது, மும்பை டிசி மேட்ச் நடக்கிறது வந்து 2 டீமுக்குமே நல்லது. இல்ல அது ஏன் சொல்றேன்னா ஒரு சின்ன அப்டேட் போட்டேன். ஏன்னா இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். சோ நாளைக்கு வந்து ஒரு டெட் ரப்பர் சொல்லலாம். பட் டெட் ரப்பர் இருந்தா கூட அடுத்த சீசனுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, எந்த பிளேயர் எல்லாம் இன்னும் கன்சிஸ்டன்டா ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 டீமுக்குமே, அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாளைக்கு நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. சோ அதை பத்தி உங்க கருத்துக்கள் என்ன ரேவந்த்? என்னெல்லாம் எதிர்பார்க்கறீங்க? வாட் யூ ஃபீல்? யாரெல்லாம் ஆடணும், யாரெல்லாம் டிராப் பண்ணணும், ஸ்குவாட்லாம் முதல்ல ஞாபகம் இருக்கா நம்மளுக்கு? இவ்வளவு பெரிய கேப் விட்டாச்சு. லாஸ்ட் நம்ம எப்போ சிஎஸ்கே மேட்ச் பார்த்தோம் ஞாபகம் கிடையாது. அப்கோர்ஸ் கேகேஆரோட வின் பண்ணோம். பட் நாளைக்கு மேட்சோட எதிர்பார்ப்பு என்ன? நாளைக்கோட மேட்சுக்கு எதிர்பார்ப்பு என்ன? யார் ஆடுவாங்க, யார் உட்கார வைப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு இதே சேம் 11s தான் போவாங்க. ஏன்னா 2 டீமுக்குமே நத்திங் டு லூஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சேசிங் டீம் ஹேவிங் ஹை அட்வான்டேஜ். நாளைக்கு டெல்லியில நடக்குதுன்னு நினைக்கிறேன் மேட்ச். டெல்லியில நடக்கிறதுனால நேத்தே பார்த்தோம், அது ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்டு. ஸோ சின்னசாமி ஸ்டேடியம் மாதிரி தான் அதுவும். 30 சர்க்கிள் திரும்பி பார்த்தா என்ன பவுண்டரி லைன்ல பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சின்னசாமி, இது ரொம்ப சின்னசாமி, இது ரொம்ப சின்ன கிரவுண்ட். வைபவ் சூரியவன்சிக்கெல்லாம் மாட்டினா அவ்வளவுதான். அதான் ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு வாட்ச் வைபவ் சூரியவன்சி பேட்டிங் நாளைக்கு. ஸோ 2 டீமும் ஒரே நத்திங் டு லூஸ். எனக்கு தெரிஞ்சு அதே சேம் பிளேயிங்கோட தான் போவாங்க. பெருசா அதே மாதிரி தான். இதே பாசிட்டிவ் நோட் என்ன எடுக்கணும்னா, ஆயுஷ் மாத்திர செம்ம இன்டென்ட் காமிச்சிருக்காரு. சூப்பரா விளையாண்டு இருக்காரு. ஆர்சிபி மேட்ச்லயே அவர் எப்படி கிரௌட சைலன்ஸ் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து கடைசியில அந்த ஒரு ப்ரெஷர் தான் வந்து 47-24 இருக்கும்போது ஐயோ அடிக்கணுமே, அடிச்சு ஒரு 6 அடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல தான் போனாரு. அவர் நின்று இருந்தா மேட்ச் வேற மாதிரி போயிருக்கும். ஆனா பாசிட்டிவ் நோட்ஸ் அதான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆஸ் பர் ஐபிஎல் ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா அவங்கள ரீடைன் பண்ணலாம். இப்போ பிளே ஆஃப் இருக்க பிளேயர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டீம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து அடுத்த வருஷம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இவங்க எல்லாமே இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணிருக்கிறதுனால இவங்க வந்து கரெக்டா ஒரு கோட் செட் பண்ணிட்டாங்க. ஸோ டெவால் பிரேவிஸ் வந்து என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. வைபவ் வர ஓவர்ல வந்து 30 ரன் அடிச்சு ஒரே ஓவர்ல மேட்ச் திருப்பிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது மினி பாசிட்டிவ் நோட்ஸ் இருக்கு சிஎஸ்கேக்கு. ஏன்னா அந்த மிடில் ஓவர்ல அந்த பிட்வீன் அந்த 6 to அந்த 7 to 15 வந்து பவுண்டரி 6 அடிக்கல, 10 ஓவர் வரைக்கும் 6 அடிக்கல, சிவம் துபே வந்து தான் ஒரு 6 அடிச்சாரு அப்படின்றதுலாம் இப்ப இல்ல. எல்லாருமே வந்து நல்ல இன்டென்ட் காமிக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஷேக் ரஷீத் பிளேயிங்ல வந்து இருக்க மாட்டாரு நாளைக்கு. ஸோ கேகேஆரோட என்ன 11ஸ்ல விளையாண்டாங்களோ அதே 11ஸோட தான் நாளைக்கும் போவாங்க. So I think அது நல்லா சொன்னீங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் கூட I think they're a very good side. அந்த வைபவ் சூரியவன்சி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியன் பராக், த்ருவ் ஜுரேல், ஷிம்ரான் ஹெட்மயர். நீங்க ஹெட்மயரை வந்து நீங்க என்ன வேணா கலைங்க, பட் ஹெட்மயர் அவர் நிறைய கேம்ஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே, அப்கோர்ஸ் ஆகாஷ் மத்வால், ஃபரூக்கி இவங்க எல்லாம் இருக்காங்க, சிவம் துபே, குமார் கார்த்திகே. பட் எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஆர்ஆர் வந்து இந்த குமார் கார்த்திகே எல்லாம் வந்து இவங்க சரியா தான் யூஸ் பண்ணலன்னு நான் தான் நினைக்கிறேன். அந்த ஆந்திரே பர்கர்னு ஒருத்தர் இருக்காரு, குமார் கார்த்திகே இருக்காரு. இவங்க ரொம்ப அந்த துஷார் தேஷ்பாண்டே மேல ரொம்ப பேக் பண்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன். மேபி இவங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணிருந்தா வந்து ப்ராபப்லி they would have won games. பட் குடோஸ் டு ஆர்ஆர். ஒரு வைபவ் சூரியவன்சி மாதிரி ஒரு யங் ஒரு 13-year-old டேலண்ட் வந்து பேக் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ நாளைக்கு வந்து ராயல்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே. நம்ம we had a lot of ராயல்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் நிறைய நல்ல மெமரிஸும் இருக்கு, கெட்ட மெமரிஸும் இருக்கு. நல்ல மெமரிஸ் என்னன்னா 2008 ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வந்து இவங்க 2 பேரும் தான் ஃபேஸ் பண்ணாங்க. கெட்ட மெமரிஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லவே வேணாம். பட் since having that 2 teams are out of the tournament, we can expect a cracker of a game. Of course நம்மளுக்கு வந்து may the best team wins. ஏன்னா இப்போ 2 டீமுமே இல்ல, நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், நிறைய பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ திங்க் நாளைக்கு மேட்ச் பத்தி நாளைக்கு வந்து டெஃபினட்டா டச் அப்போ ஐ திங்க் நாளைக்கு வந்து நம்ம லைவ் வருவோம் தான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கே கேம்ஸ் தான் நம்ம கண்டிப்பா நாங்க லைவ் தான் வந்துட்டு இருக்கோம். So it was good speaking. Overall இன்னைக்கு ஒரு great game of cricket and LSG is unfortunately out of the tournament and probably அடுத்த சீசன் வந்து நிறைய டீம்ஸ் வந்து இந்த தடவை ஐபிஎல் ரேவல் வாட் ஐ திங்க் இஸ் லைக் ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு டாப் ஒரு 4 டீம் தான்
ஒரு மாதிரி ஒரு 5 டீம் தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த 5 டீம் வந்துதான் வந்து பிளே ஆஃப்ஸ். மத்த டீம் தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே எப்பவோ வெளில போயிட்டாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன சொல்லுங்க. இல்ல எனக்கு என்னன்னா நீங்க சொல்றது வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. இந்த பிளே ஆஃப்ஸே வந்து இந்த சீசனே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு. எஸ்ஆர்எச் எல்லாம் வரவே வராது, ராஜஸ்தான் வராது, சென்னை வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அது நினைச்சது ப்ரெடிக்டபிளா போயிடுச்சு. இன்னொன்னு என்னன்னா குவாலிஃபிகேஷனுக்கு 16 பாயிண்ட்ஸ் இந்த வாட்டி எனஃப், நாட் எனஃப். 18 தான் கொஞ்சம் பெஞ்ச் மார்க்கா இருந்தது. கடைசியில் தான் ஃபைனலைஸ் ஆச்சு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து தான் வந்து பாத்தீங்கன்னா கியூவே வந்தது. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா 16லயே எல்லாத்துக்குமே கியூ போட்டுருவாங்க. ஆனா அந்த டோர்னமெண்ட் வந்து அந்த பிட்வீன் ரன் ரேட் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப டைட்டா போடுறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நேத்து தான் வந்து கியூவே போட்டாங்க. நேத்து மட்டும் நேத்து போட்டிருந்தாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல. நேத்து மட்டும் டெல்லி ஜெயிச்சிருந்துச்சுன்னா யாருமே குவாலிஃபிகேஷன்ல இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா டெல்லி 15ல இருக்கும், இவங்க 16. எல்லாமே ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்டா இருக்கு, ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அதான் பியூட்டி ஆஃப் டோர்னமெண்ட்டே நான் நினைக்கிறேன். ஏன்னா 70 இப்படி கடைசி கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் கப்பல் ஆஃப் மேட்சஸ் இருக்கும் போதும் கூட யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் அப்படின்றது தெரியாம இருக்கிறது வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப கொஞ்சம் ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். So yeah, IPL standard has been very much high. And I think நடுவுல வந்து கொஞ்சம் நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாம் போச்சு. ஸோ மேபி அங்க ஒரு மொமெண்டம் பிரேக் ஆச்சு. பட் ஐ திங்க் we are coming all the way to it again. I think நாளைக்கு இன்னும் 2 கேம் தான் இருக்கு நம்ம ஃபேவரட் டீம் சிஎஸ்கேக்கு. ஐ திங்க் ஆனா இந்த தடவை நம்ம முன்னாடி நிறைய தடவை சொல்லிக்க நம்ம ப்ரெஷரே இல்லாம பார்க்கலாம், இல்ல ஜாலியா பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் சீசன்லாம் வந்து ஐயோ ஜெயிப்பானுங்களா இவனுங்க என்ன போவாங்களா உள்ள இல்லையா மே 18 நம்ம மறக்க மாட்டோம். சோ அந்த முன்னாடி 2-3 சீசன்லாம் 2 சீசன் அப்படிதான் இருந்தது. ப்ராபப்லி இந்த சீசன் வந்து நமக்கு சிட் பேக் உட்காந்து மத்த டீம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஜாலியா நம்ம பார்க்கலாம். சோ பெஸ்ட் விஷஸ் டு ஆல் த டீம்ஸ். நம்ம கண்டிப்பா கவர் பண்ணுவோம். நாளைக்கு நம்ம லைவ் வருவோம். சோ பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் ரெண்டாச்சுன்னு தான் நினைக்கிறேன். Until then I think it's Prasad and Raven signing off on behalf of middle class gully cricketers. நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிருந்தோம்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து சிஎஸ்கே கேம். ஸோ கண்டிப்பா நாங்க லைவ் பண்ணுவோம். கண்டிப்பா வாங்க, லிங்க்லாம் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் எங்க கூட கலந்து ஜாலியா பேசலாம். தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க்யூ ரேவன். ஐ திங்க் நிறைய பிரீஃப் பண்ணிட்டோம். எனி ஃபைனல் தாட்ஸ் சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அப்புறம் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதேதான் வியூவர்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி எம்சிஜிசி பிலிவர் பேக்னு ஒன்று இருக்கு. ஸோ அது நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேவரட் மேட்ச் அன்னைக்கு நீங்க வந்து ரிவ்யூவில் வந்து ரெப்ரசென்ட் ஆகலாம். ஸோ ப்ளீஸ் யூஸ் தட் ஆப்ஷன் அண்ட் சப்போர்ட் அஸ். Bye guys. Thank you. Bye.